ஆஃப் பண்ணியா கனெக்ட் ஆகலையா? கலைஞர் ஐயா நம்மளுக்கு ஒரு புக்கை கொண்டுட்டு வராங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸை 6 முதல் 10 வகுப்பு வரை எல்லாருக்கும் ஒரு பாடமாக, ஒரு முதல் பாடமாக அறிவிக்கணும்னு சொல்லி இந்த புக்கு வெளியில வந்தது யாருக்குமே தெரியல. இந்த புக்கு விடவே இல்லை. இந்த புக்கு இன்னும் இருட்டறையில தான் இருக்கு. அதை மறுபடியும் அதுக்கு அடுத்து உள்ள அந்த ஸ்டாலின் ஐயா அந்த புக்கை திரும்ப மறுபடியும் கொண்டுட்டு 6 முதல் 10 வகுப்பு வரை அனைத்து பாடங்கள் இருப்பது போல் கணினி அறிவியலையும் ஒரு பாடமாக கொண்டு வந்து எங்களுக்கு 60,000 பேருக்கு பிஎட் முடித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு வாய்ப்பை நல்கி தருமாறு மிகவும் பணியன்புடன் அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் சார். ராதிகா சார், புதுக்கோட்டை மாவட்டம். கணினி அறிவியல் பாடத்தை 6 முதல் 10 வரை கட்டாயமாக பட்டாயப்படமாக வழங்கிடு. தமிழக அரசே கல்வித்துறை கணினி அறிவியல் பாடத்தை 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பாடமாக வழங்கிடு. வஞ்சிக்காதே 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 கணினி ஆசிரியர் வஞ்சிக்காதே அடிக்காதே 60,000 பிஎட் பட்டதாரி வாழ்வில் வைப்பில் அடிக்காதே இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு முறையான கணினி அறிவியல் பாடம் அரசு பள்ளியில் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறிவியல் பாடத்தோட ஒரு இணைப்பாக தான் கணினி அறிவியல் பாடம் இருக்குது. அதே மேலே பார்த்தீங்கன்னா எல்லா பாடங்களுக்கும் பாட வேலைகள் இருக்குது. கணினி அறிவியல் பாடத்துக்குன்னு அரசு பள்ளியில் பாட வேலைகள் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா கணினி கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்கு இங்கே ஆசிரியர்கள் நியமிக்கிறாங்க. மத்திய அரசு பார்த்தீங்கன்னா வருடம் தூரம் கணினி ஆசிரியர்கள் நியமிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1,80,000, அதாவது ஒரு பள்ளிக்கு 15,000 ரூபாய் நிதி தர்றாங்க. இது 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடத்தை தனி பாடமாக கொண்டு வரணும். அவங்களுக்கு கணினி அறிவியல் பாடத்தை செய்முறையாகவும் பாடமாகவும் கற்பிக்கணும்னு சமக்ரா சிக்ஷா ஐசிடி தர்றாங்க. கிட்டத்தட்ட அடுத்த வருஷத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 439 கோடியே 40 லட்சம் பார்த்தீங்கன்னா இந்த கணினி அறிவியல் பாடத்தை கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா நிதி தர்றாங்க. இவ்வளவு நிதி தந்தும் எங்களை போன்ற கணினி ஆசிரியர்கள் நியமிக்கல. அரசு பள்ளியில் கணினி அறிவியல் பாடமும் இல்லை. இது எங்களோட கோரிக்கை மட்டும் இல்லை, அரசு பள்ளி மாணவர்கள் கோரிக்கை. உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா 2008 வழங்கிய தீர்ப்பின்படி கணினி பயிற்றுனர் அப்படிங்கிற நியமனம் தனியார்கிட்ட ஒப்படைக்கக்கூடாது. ஆனால் கடைசியாக போட்ட 14,000 போஸ்டிங் 8,209 நடுநிலை பள்ளிகளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் ஆய்வகமே கொண்டு வரல. ஆனால் கணினி பயிற்சியாளர் கெல்டான் நிறுவனம் தான் போட்டுருக்காங்க. இப்போ எப்படி போட்டிருக்காங்கன்னா அவங்களோட கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு கூட இல்லை. 12ஆம் வகுப்புல நீங்கள் கணினி பாடம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க.
இந்த கணினி பயணிகள் ஏன் மத்திய அரசு சம்பளம் தருதுன்னா அவங்கள கணினி பாடம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் தருது. ஆனால் இதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்த்தான் மூலம் போட்ட ஆளுங்களை எம்இஸ் பண்ணி பார்க்கறதுக்காண்டி எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு மத்திய அரசு ஒரு நிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிதிக்கு கொடுக்குதோ அதுக்காக பயன்படுத்துகிறாங்க. மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக 17,663 கணினி பயிற்சியர் பணியிடங்களை உடனே வந்து நேரடியாக நியமனம் பண்ணணும். மத்திய அரசு கொடுக்குற வந்து சம்பளத்தை எங்களுக்கு கொடுத்தா போதும். மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா கணினி அறிவியல் பாடத்தை அரசு பள்ளிகளுக்கு வந்து உரிய பாட வேலைகள் ஒதுக்கி கணினி அறிவியல் பாடத்தை வந்து செய்முறையாகவும் அதே மாதிரி பாடமாகவும் கற்பிக்கணும். உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அடிப்படையில் வந்து பண்ணாது எங்களுக்கு வந்து ரொம்ப சம்பளம்லாம் தர வேணாம், மத்திய அரசு கொடுக்குற சம்பளத்தை எங்களுக்கு தந்தா போகணும். இது அரசு மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி வரை கட்டாய பாடமாக கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னா கணினி பாடமே இல்லாமல் அரசு பள்ளிகள் மக்கள் தவிக்கின்றனர். உடனடியாக கொண்டு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 60,000 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணியின்றி இருக்கும்போது 12வது படித்தவங்களை வழங்குறது பணிக்கு எடுக்கிற நாயம் தானா? எங்களுக்கு எந்த ஒரு பணி இருக்குன்னு வாய்ப்பு கிடையாது. எங்களுக்கு டெட்டோ டிஆர்பியோ எந்த விஷயத்துக்கு வந்து பிஇஓடியோ எந்த எக்ஸாமே கிடையாது. நாங்கள் இந்த வெறும் சான்றிதழ் வச்சு என்ன பண்ண போகிறோம்? எங்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றால் அடுத்தபடியாக எங்களோட கல்வி சான்றிதழை ஒப்படைக்கணுங்கிற நிலைமைக்கு வந்திருக்கோம். 14,000 பணிகளுக்கு நிதி தந்தோம். நாங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வயிற்றில் அடிக்கிறது தமிழக அரசு உடனடியாக கணினி பாடத்தை கொண்டு வந்து எங்களை போன்ற கணினி பட்டதாரிகளை நியமிக்கணும் அப்படிங்க. அமைச்சரை சந்திச்சு கிட்டத்தட்ட 3 தடவை டைம் மனு கொடுத்துருக்கோம். எங்களை பணி நியமனம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கணினி பயிற்றுனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பணி நியமனம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இல்லம் தேடி சார். நாங்கள் வந்து கல்வி அமைச்சரை வந்து கொண்டு போய் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா மனு நிறைய கொடுத்தோம் சார். முதல்வர் கல்வியில் இருந்து எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மனுக்கள் கொடுப்போம். கடைசியில் இல்லந்தேடி கல்வியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பணி நியமனம் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் கம்யூனிகேஷன் படித்தவங்களாம் போகிறேனாங்க. இறுதியாக வந்து இல்லந்தேடி கல்வியில் போட்டாங்க. இவங்க யார் இல்லந்தேடி கல்வியில் எப்படி போட்டாங்கன்னா வெறும் 12வது கம்ப்யூட்டர் போட்டு கூட இல்லை. இவங்களை எப்படி கணினி அறிவியல் பாடத்தை வந்து கற்பிக்க போகிறாங்கன்னு தெரியும். நாங்கள் 60,000 பேர் இருக்கிற இங்கே போனால சார். பேர் குமரேசன், மாநில பொதுச் செயலாளர். இது எலக்ட்ரிக்